உறவுக்காரனா இன்னும் மாட்டோம். கல்யாணத்தில் நட்ட நடுவில் உட்காருவான் சார். போகிறவரெல்லாம் பிடிச்சி பேசி கொடுத்துருப்பான். ஒரு பொண்ணு அழகாக ஒரு 18 வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு குறுக்க முறுக்க போகுது. இங்கே வா, சரஸ்வதி பொண்ணு தானே நீ? ஆமாம் தாத்தா இருந்துச்சு. உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, சரி பண்ணிட்டீங்க. அத்தோடு முடிஞ்சிச்சு. சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு. குழந்த பொண்ணு என்ன குழந்த? ஆம்பளையா? என்ன குழந்தை? பொம்பளையா? வேற என்னடா பிறக்கும்? எங்கே எது பேசுறதுன்னு தெரியாது. ஒரு கிரக பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார்? அவன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலைகிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும். கிரக பிரவேசம் போகணுமா, கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு, பொங்கல், வடை, இட்லி, காப்பி குடி, முடிஞ்சால் கவர் கொடு, இல்லை விடு, வாழ்க வளமுடன் வந்துரு. அவ்வளோதான் பண்ணணும். அது தயவுசெய்து இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும். ஏன்னா சும்மா இப்போ கேள்வி கேட்கக்கூடாது. அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணுன்னு வந்து உட்காந்துக்கிறான். எவ்வளோ ஆச்சு? என்ன நீ கொடுக்க போறியா? என்ன எதுக்கு அந்த கேள்வி? எவ்வளோ ஆச்சு? அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வேணாமா யோசிப்பான். கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இவன் யோசிப்பான். சார் எவ்வளோன்னு சொல்கிறது? ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம். இவன் மட்டும் எப்படி இவ்வளோ வாங்கிட்டான் அதெல்லாம் யோசிப்பான். ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சு போகிறவனே பக்கத்து சீட்டுக்காரன் தான். அந்த பயம் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க? எவ்வளோ ஆச்சு? கம்பி முறுக்கு கம்பி தானே. டேய் நீ என்ன பண்ண போகிற? சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில். என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்போவே, கிரகப்பிரவேசம்லாம் ஒன்றும் வேணாம், கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு? ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா, தாய் மாமா வந்தார். அதான் அந்த உறவு எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தார். எவ்வளோ ஆச்சு? வந்தார். மாமா வேறு வழியில் சொன்னேன். அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க. இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சவுரி இடிச்சு பெருசாக்கலாமா என்ன? ஏன் அந்த சவுரி அந்த ஃப்ளாட்டுக்காரன் இருந்துங்க. அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்காரன். அப்போ அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு, இது கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங். சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார். ஏண்டா 65 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவுறு உண்டு இல்லைன்ற, அந்த சவுறு உண்டு இல்லைன்ற, 65 லட்ச ரூபாய்க்கு உண்டு என்னது தாண்டா வாங்கினேன்னாரு. சார் ஒரு நிமிஷம் நாளே பயந்துட்டேன் சார். ஒருவேளை ஏமாந்துட்ட போல ஒரே செகண்டில் அவளை விட்டாதாக்கிட்டார். இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க, ஸ்கூல் போகாதவர். ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க, லேண்டில் எவ்வளோ வரும்னு தெரியல, ஏன்னா திடீர்னு பூகம்பம் 8.5 ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அப்புறம் அவசகுணமாக பேசுறது கூட ஆச்சரியம் இல்லை. அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்திருக்காரு. ஏன் சார் இந்த ரிக்டர்னு பேசுறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது, ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது. இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம், இல்லை பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம். இவர் யார்கிட்ட கேட்டு வந்திருக்காரு என்னை காலி பண்ணுறதுக்குன்னு. அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே வந்தார். சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்பிட்ணும் சார். சாதாரணமாக லிஃப்ட்டை விட்டு இறங்குனா ஒரே சமமாக தான் தர இருக்கும். ஆனால் எங்கள் இன்ஜினியர் ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணுன்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசப்படி மாதிரி வச்சார். குட்டி வாசப்படி 1 2. இங்கே வந்து நின்ட்டார். டேய் இந்த ஃப்ளாட்டு வாசத்தில் கட்டினதா அப்படின்னாரு. ஆமாண்ணே. இல்லையே. இவர் ஏமாமாண்ணே. இல்லை சீன வாஸ்துப்படி இது தப்புன்னாரு. நான் சொன்னேன் நான் என்ன பீச்சிங்லையா கட்டியிருக்கிறேன்? அதோட சொன்னார், அதுக்கு இல்லைடா, எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி. உன் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது, அதனால் எல்லா கிரகப்பிரவேச தண்ணிக்கு பேசுகிறான். என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா, எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இடிச்சிடலாமான்னு. எது கிரகப்பிரவேச இன்றைக்கே இடிச்சிடலாமாண்ணா. நான் சொன்னேன் இடிக்காதேன்னு. நம்ப மாட்டேங்க சார். அதனால் சொல்லிட்டு போயிட்டார். அது பொய்யோ கையோ. ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கணுன்னே எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார். லாபம் நஷ்டம் இடிக்கவும் இல்லை, மனசு வர மாட்டேது இடிக்கிறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன், மாமா ஞாபகத்துக்கு வருவார். எதுக்கு பிரச்சனை? ஒரே தப்பு கங்காரு மாதிரி. எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆச்சு இல்லையா? சரியாக போச்சு. அதாவது எது பேசக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசணும் தெரியாது. அவன் பாவமாக ஒரு 7 நாள் இருந்திருப்பான். இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்றைக்கி இவன் இந்த காஞ்சிபுரம் சாத்துக்குடி எடுத்து போவான். இந்த ஆஸ்பத்திரியில் அசந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான். அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான். அதாவது என்ன பேசுகிறோம். இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்ராஜ் காலேஜ் தெரியும்ல, அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜ் வழியாக போகிறேன், எக்மர் போகணும். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேர்ள் என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட் பேக்கை பிடின்னு போகிறான். பைக்கில் போயிட்டான். அப்புறம் அங்கிள் என்னம்மா பேக்கை பிடின்னு போயிட்டான் அங்கிள். ரொம்ப பாவமாக இருந்தது. செகண்ட் இயர் படிக்குதான். பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் நினச்சேன் இது பணங்கன்னு வச்சுருக்க போல இருக்குதுன்னு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது, புக்ஸு உள்ளே இருக்குது, பர்ஸு உள்ளே இருக்குது, லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல. என் மொபைல் போயிடுச்சு சார், அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான்ச்சு.
நான் சொன்னேன், நான் கவலைப்படாது, இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸில் கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன். என் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு தெரியல. இந்த பொண்ணு போச்சு, சார் நான் என்ன, இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பையன் பைக்கில் பையன் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து, சொல்லுமா அப்படின்னாரு. அதான் அங்கிள். நான் இது திருப்பி என்கிட்ட பார்த்து, எங்கடா உன் கூட வந்தவன் அப்படின்னாரு. கூட வந்தவனா? அந்த பொண்ணு சொல்லுது, நோ சார், இது எல்லாம் கூட்டுக்கலவானிங்க. 2 பையப்பில் வருவான், ஒருத்தன் பையன் தூக்குவான், இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அப்புறம் போய் பிரித்து பானுங்கண்ணா. சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார், அவர் இதை சொன்னவொன்னே கை கட்டிட்டார். அரை ஆச்சு சார். வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீ இவ்வளோ பேசுகிறிய, என்னமோ பெரிய சேவை செய்கிறேன்னு, இதே ஒரு கேள்வி பைய தூக்கின்னு தான் வந்துருப்பேன். எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அவள் உள்ளில் போயிருப்பாள். கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன். ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் போட்டான். நான் அடுத்த நாள் படித்தேன், தூக்கி போட்டேன். என் ஒய்ஃபும் படிச்சிருக்கான். ஒய்ஃபும் படிச்சுட்டு நான் ஷூ போகிற நேரத்தில், எங்கள் பேப்பர் படிச்சிங்க, நான் படித்தேன், இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமா, பிரச்சனை ஆரம்பம். யோசித்தேன், நீ சொல்லுமா, சரி என்ன. நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வராது. வந்ததுன்னா அவன் சொன்னாங்க, கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேன்னு. சார் அந்த நியூஸ் நானும் படித்தா அந்த வரியே இல்லை. இவளே சொல்கிறா, அந்த வரியே இல்லை, நான் தான் படித்தேனே. கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேனா. அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் சிந்தனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. சார் நம்ம என்ன 7 அண்டங்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் 20 வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போகிறது, நாகரிகத்தின் மாற்றம் என்ன, பண்பாட்டின் மாற்றம் என்ன, இதெல்லாம் எதுக்கு சார்? குடும்பத்தை ஒழுங்காக நட்டுவோம், நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும், உலக கவலை அப்புறம். நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படியா சரி வராது, சொல்லுமா. இல்லைங்க சட்டம் வந்தால், நான் சொன்னேன் சட்டம் வந்தால் கொடுத்தணும், அதுக்கு இல்லைங்க சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னு. எனக்கு என்ன பயனா, பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பாரில் சூடு வச்சு போடுறா, அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எடுத்துவாளோன்னு பயமாக இருந்தது. அப்புறம் தானே எல்லாம் உண்டு, லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு. ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை, இதுவரையும் நீ சமைக்கத்தான் நான் தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லை, நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன், பரவாயில்லையா. அதுக்கப்புறம் அதை வச்சு பேச்சே இல்லை. ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனால அவன் கவலைப்பட மாட்டான். அதான் சார் சிந்தனை. சில இடத்துல நம்ம சிந்திக்காமல் பேசி நம்மளே மாட்டிருக்கோம் சார். ஒய்ஃபோட கோயிலுக்கு போகிறோம் சார், அன்றைக்கி ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நிற்கிறேன். அவர் சும்மா இல்லாமல் குருக்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்லிட்டேன் என் பேர். நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, ஏன் நட்சத்திரம் சொல்லிட்டேன். பாரியால் பேர் சொல்லுங்கன்னாரு, சொன்னேன். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது, உண்மையிலே மறந்துட்டேன் சார். டென்ஷன் ஆகிட்டேன் சார், பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும், சரியா. ரொம்ப டென்ஷன். இவன் சொல்ல மாட்டான், இவர் விட மாட்டார். அப்படியே போக வேண்டியது தானே. பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க பாரி. அப்போ தான் சார் நினச்சேன், ஏன் நான் பார்த்துக்கிறேன் சார், நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தானா சாமி பேரில் அர்ச்சனைன்னுவான். புத்தாலிங்க எதுக்கு பிரச்சனைன்னு நான் கூட யோசிச்சுக்கிறேன். இந்த ஆளு நான் சாமி பேரில் அர்ச்சனை, சார் நீனே சாமி பேரில் அர்ச்சனை, உனக்கு இதெல்லாம் பண்ணிக்கணும். நிறைய ஆம்பளை பார்த்துருக்கேன் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுவேன், எதுக்கு பிரச்சனைன்னு நம்ம தெரியாமல் சொல்லி மாட்டிக்கணும். இவோ உத்து பார்த்துனுக்குறா, அவர் பாரியால் பேர் சொல்லுங்க பார்த்தேன். அப்புறம் ஒரே நிமிஷம் யோசிச்சேன். அப்புறம் சொன்னேன், இங்கே பாரு, இந்த ஸ்தல புராணம் என்ன தெரியுமா, அவங்கவுங்க நட்சத்திரத்தை அவங்கவுங்க சொல்லுவோம், அப்போ தான் பழிக்கும். முடிஞ்சு போச்சு சார். ஒரு நிமிஷம் சார், யார்கிட்ட பேசினாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வினாடி தயவு செய்து யோசிங்க. ஒரு பதில், மேலதிகாரி ஒரு பதில், கிறுக்குத்தனமாக வாய்க்கு வந்து பேசக்கூடாது. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். சில பேர் ஃபோனில் டென்ஷனில் பேச தெரியாமல் பேசுவோம், கோபத்தில் பேசுவோம். கோபம் வச்சுது பேசாத. உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசு. உன் மூளையை விலக்கிட்டு பேசும்போது பேசாது. குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக வருது. என் சிஓ ஒரு நாள் லைனில் வந்தார். முன்சுந்தரம் அரியோ பிஸினா, நான் சிஓவே லைனில் வந்துட்டார்னு குஷியாகி, நோ சார் நோ சார், யா டெல் மீ சார், கம் டு மை ரூம் என்ன போனேன். வச்சா ஆப்பு
நம்ம கார்ப்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு 10 ஃபேமிலி வராங்க, எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. அவங்க ராமேஸ்வரம் போகணுமா, ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன். நம்மளுக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் போனால் அவன் சொல்லிக்கிறான் கோயில் குளம்னா மோகன சுந்தரம் தான். ஏதோ நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ணவனாட்டம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பேசுறதுக்கு போகிறது தான், எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க. அன்றைக்கி ரொம்ப அவனுங்களுக்கு தமிழே வராது. பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும், அதாவது காது வலிக்கும் வாய் வலிக்கும், என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது, சைகை அபிநயம் எல்லாம். காலையில் போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு, எல்லாம் இழுத்து போத்துன்னு தூங்குறான். ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திர்கிலியே ஓஷன் ஸ்டானா எல்லாம். அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார், கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான்? ஏதோ இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரானுங்க. வாட்சு மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி, ஷூவை வாங்கி, செருப்பை வாங்கி, சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா, போய் ஒரு முக்கிட்டு வாங்கடான்னு. அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தன் கண்ணாடியோடு போயிட்டான், முங்கியன்னா கண்ணாடி போயிடுச்சு. அவன் என்ன பார்த்து கிளாஸ் போக்குறான். அது இன்னொரு யாழ்ப்பாணம் போயிருக்கோம் வா நீங்கள் சும்மா இப்படி வாங்கி அப்படி பண்ணோம். இல்லை தள்ள ஒரு ஆள் வந்தவன்ல டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடித்தான். அதனோட எஃபெக்ட் 2 ஹவர்ஸில் தெரிஞ்சுது. லூஸ் மோஷனு. அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து 2 ஐவியை ஏற்றி, ஐயோ தலைவலிங்க. அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுக்ரியான்னு. ஓகே அமிச்சிட்ட பிறகு என் சிஇ கூப்பிட்டார். சூப்பர், தே ஆர் வெரி ஹாப்பி. இனிமேல் யாராவது வந்த ஊருனா நீ தான் முடிஞ்சுது. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இது போயிட்டு வர்றதுக்கு 3 நாளுங்க ஆன் டியூட்டி. வீட்டுக்கு வந்தேன், என் ஒய்ஃபு கேட்டாங்க, நம்ம கூட ராமேஸ்வரம் போனோங்க. நான் சொன்னேன், எது ஒன்றா பேசு, அந்த வார்த்தை பேசாது. எனக்கு இந்த ராமேஸ்வரில் கெட்ட வார்த்தை மாதிரி காதில் நோ பண்ணு. அதுக்கு என் ஒய்ஃப் சொல்கிறா, ஊரில் இருக்கிற யார் ஒய்ஃபையோ இட்டுன்னு போகிறீங்க, என்ன இட்டு போங்க. நான் செஞ்ச ஒரே தப்புன்னா, பிஸியா? நோ சார். என்னென்னா இவங்க செய்கிற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார். அவன் தூங்கி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்தனம் காமிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் பாரு, அப்போ தான் நம்மக்கிட்ட வரான். இவங்க 5 மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க. அவனை தூங்க வச்சிருது மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்தனம் பண்ணுறதுக்கு. சோஃபா மேலே ஏறுவான், எஸ்கிமோ மாதிரி நடப்பான், அந்த மார்க்கர் எடுத்து செவரு ஃபுல்லாக கருக்குவான். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, தூக்கி வச்சுக்கணும் அவனை. நம்ம குழந்தை தான், ஆனால் ஒரு 8 கிலோ தூக்க முடியல, தூக்கி வச்சுக்கணும். அதில் இன்னொரு பிரச்சனைனா, தூக்கி வச்சுன்னு வீட்டிலே இருக்கணும். நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதிர்க்க போய், அந்த ஆண்டி வர்றா டாட்டா சொல்லு ஆண்டிக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன். ஆண்டி பேர் ஆண்டிக்கு டாட்டா சொல்லு, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு. ஒன்றுலாம் ஒன்று அழுவான். ஏன்டானா அவனுக்கு வந்துல இடுப்பு என் இடுப்பில் இருக்கணுங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அது அம்மா பிடிக்குது. நமக்கு 8 கிலோ கையில் வச்சு எரிச்சலாகிட்டு அதை மூஞ்சி பார்க்க. எப்போ பாரு குழந்தை தூக்கிக்குங்க, வேடிக்கை காட்டுங்க, குழந்தைய தூக்கிங்க, என்னங்க வேடிக்கை காமிக்குது? அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க. என்ன தான் வேடிக்கை காமிக்குது? டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்கள்ல, குழந்தை கையில் கொடுத்துருவான். குழந்தைக்கு வேடிக்கை காமிக்க. ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது? அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன். நர்ஸு பாடுறானே, அவன் அதை பார்த்தோன்னே அழுகுறான். அவனுக்கு தெரியும் அந்த அம்மா ஊசி குத்தோன்னு, ஏற்கனவே குத்தி இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், போகும்போது நல்லா ஏங்க டிஃபன் சாப்பிட்ருங்க முதல்ல, போங்க சரி நம்ம மேலே அன்பாக சொல்கிறாளாக்கான்னு போய் சாப்பிட்டு வந்துட்டா சார். சாப்பிட்டீங்களா? அது குழந்தை கொடுத்துட்டு அவள் ஜோதியில் ஐக்கியமாயிடுவான். குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம உணர்ச்சி. இப்போ பாருங்களேன், நிறைய வீட்டில் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது, கதை சொல்கிறதுலாம் கிடையாது, மொபைலை கொடுக்குறோம். சார் மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வளர்கிற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா, எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ
முகம் அதுபோல் மாறும். இது ஆய்வு சொல்லுது. நீங்கள் மிக்கி மவுஸே பார்த்துருந்தா வச்சுக்கலேன், வளர்ந்தானா எலி மூஞ்சா இருப்பான். கதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு. நிலாவை காமிங்க. சரி, நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு. எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியாக நிமிந்து? எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து? எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம். சிந்திக்கணும், எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது. குழந்தை சார், ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க. அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது. நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க. தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க. வாங்கின பட்டாசு எப்போவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம்? தீபாவளிக்கு பையன் கேட்குறான்னு நிறைய வாங்கிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோவ் பண்ண மாட்டோம். இல்லை, பாதி 8 வை. எதுக்கு? கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு சொல்லி தர மாட்டோம். பூஜைக்கு இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, ஒரு பக்தியாக கொண்டாடுவது. இல்லை, அதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. பொய் சொல்லி சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன்? MBA படிச்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன்? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நம்மளோட படிப்பு அதிகம். ஆனால் நம்ம சொல்கிற பொய்யை அவன் நம்புகிறான் சார். இல்லை, எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம்? வீட்டிலங்க நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், மாட்டிப்போம். போய் சொல்லவே முடியாதுங்க. மூஞ்சி பார்ப்பாங்க, க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தன் நம்மளுக்கு இந்த ஆண்களோட பிரச்சனைன்னா சரியாக பேச வராது. சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது. பார்த்துக்கிறீங்களா? குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான், நீ லாஸ்ட்டாக என்னன்னா சொல்கிற அப்படின்வான். டேய், இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா. ஏன்னா அவனுக்கு முடியணும். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சுங்க, கீப்பு கீமு எல்லாம் வரும். அன்றைக்கி நீங்கள் திட்டினீங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும்போது, நமக்கு பயமாக இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், மைண்டு வயசு என்னைக்கு கேட்டுதுன்னு. ஒருத்தன் சார் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன். அன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறான். எழுந்து ஷேவ் பண்ணுறான். ஞாயிற்றுக்கிழமை ஷேவ் பண்ணுறான், அப்படின்றான், ட்ரிம் பண்ணுறான், இன் பண்ணான், ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான். இனிமே சொல்லாமல் கிளம்புறான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு? எங்கங்க என்னையா கேட்ட? பொய் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பேச்சு வராது. அது இல்லாமல் பொய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க. பார்த்துக்கிறீங்களா? என்னது என்னையா கேட்ட? டாய் உன்னை தான் கேட்குது சொல்லிட்டா. என்னையா கேட்ட? உன்னை தான் கேட்குது சொல்லு. நான் வந்து சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ரிசீவ் பண்ண போகிறேன். பொய், அவளுக்கு தெரியும் பொய்ன்னு. நீ பொய் சொல்கிறன்னா சண்டை பெருசாக இருக்கும். அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு. டக்குன்னு எப்படி வர்றாரா? சரி சரி சேர்மனா சரி. அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, விளையாட்டு இந்த பையனை கூப்பிடுது, டே இங்கே வா அப்படின்ச்சு. பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போனுச்சு. அப்போ நீ என்ன நம்ப? அப்போ நம்ப? டே நம்மள அனுப்புது. உண்மையை சொல்லு. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும். எது பேசுவதனாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும். உங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி.